வில்லியம் டிண்டேலை எரித்தார்கள், ஆனால் சத்தியத்தை எரிக்க முடியவில்லை. 1500களில் இங்கிலாந்தில் பொதுமக்கள் வேதாகமத்தை வாசிக்க முடியவில்லை. லத்தீன் மொழியில் மட்டுமே பாதிரியார்கள் வேதாகமத்தை வாசிக்க, போதிக்க அனுமதிக்கப்பட்டார்கள். சாதாரண மக்களுக்கு லத்தீன் மொழி தெரியாது. வில்லியம் டிண்டேல் ஒரு தீர்மானம் எடுத்தார். ஏர் ஓட்டும் சிறுவனுக்கு கூட தேவனுடைய வார்த்தை கிடைக்க வேண்டும். 1526இல் அவர் கிரேக்க மூலத்திலிருந்து ஆங்கிலத்தில் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து இரகசியமாக இங்கிலாந்துக்குள் கொண்டு வந்தார். அந்த புத்தகங்களை எரித்தார்கள், ஆனால் சத்தியத்தை பரவுவதை தடுக்க முடியவில்லை. 1536இல் அவர் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். இறக்கும் முன் அவர் ஜெபித்தது, ஆண்டவரே, இங்கிலாந்து ராஜாவின் கண்களை திறந்தருளும். சில வருடங்களில் அந்த ஜெபம் நிறைவேறியது. பின்னர் வெளிவந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் மொழிபெயர்ப்பும் அவரின் உழைப்பை அடிப்படையாக கொண்டதே. அவர்கள் மொழிபெயர்ப்பாளரை எரித்தார்கள், ஆனால் சத்தியத்தை எரிக்க முடியவில்லை. ஆமென். இது போன்ற சுவாரஸ்ய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.